ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராகியில் கொழுக்கட்டை ரெசிபி தாங்க. இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு 1 கப் அளவுக்கு வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சப்பாத்தி டோ பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அதில் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கீ போட்டுட்டோம்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கொழுக்கட்டை பார்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருந்தது. 1 கப் அளவுக்கு அதே மாதிரி மாவு போட்ட மாதிரி 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வாட்டர் போட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கரைஞ்ச உடனேயே 1 கப் தேங்காய் துருவல் போட்டு இதோடவே போட்டுக்கிட்டு பூர்ண கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்த உடனே கொஞ்சமாக ஏலக்காய் துருவல் போட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ இந்த கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி வாழை இலையை கட் பண்ணி வச்சுட்டு அதில் அந்த உருண்டையை வச்சு நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு கொழுக்கட்டைக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா இலையிலையுமே தட்டிக்கிட்டு அது உள்ளார பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அழகாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுக்க வேண்டியதாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் பக்கம் நம்ம வந்துட்டு நல்லா வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வந்துட்டு நல்லா நிறையா வைக்கும்போது ஏன்னா வெளியில் அந்த ராகி மாவு பார்த்துட்டிங்கன்னா ப்ளைனாக இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து இந்த பூர்ணத்தையும் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே ஸ்டஃபிங் வைக்கலாம். வச்சுட்டு இதே மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இலையை க்ளோஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு நல்லா சீல் ஆகிக்கும். நீங்கள் இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் பக்கம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடிங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு மாவு கிளற மாதிரிலாம் தேவையில்லை. சட்டுன்னு 1 கப் மாவு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டாலே போதும், நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுது. ஸ்டஃபிங்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஈஸி தான், நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம் அழகாக. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.